இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட நடிப்பில் பராசக்தி படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த பராசக்தி படத்துக்கு அதிக வரவேற்பு இருக்குது. காரணம், இந்த படம் டிஎம்கேவோட ஆதரவால் ரிலீஸ் ஆகுது எனவும், பராசக்தி இந்த பேருக்காகவே இந்த படம் தமிழ்நாட்டில் பட்டய கிளப்பும் எனவும் தகவல்கள் வெளிவந்தது. ஆனால் சென்சாரில் சிக்கி சின்ன பின்னமாயிடுச்சு. தொடர்ந்து 25 வார்த்தைகளை மியூட் பண்ணிட்டாங்க. 50 இடத்துக்கு மேலே சென்சார் கட் பண்ணிட்டாங்க என சொல்லப்படுகிறது. ஆனாலும் படம் பிக்கப் ஆகி இப்போ சூப்பராக போய் கொண்டிருக்கான். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் ஆளாக போய் படத்தை பார்த்ததாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு போய் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தாராம். காரணம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட தீவிர ரசிகராக இருந்து வருவர் தான் சிவகார்த்திகேயன். தொடர்ந்து தன்னோட படம் வந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர் படத்தை போட்டு காமிச்சிடுவார். அப்படிதான் அமரன் படத்தையும் ரஜினிகாந்த் பார்த்து பாராட்டி இருந்தார். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பராசக்தி படத்தையும் பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் அவரோட கெரியரில் பெஸ்ட்டான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அவரோட நடிப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு அவர் போவார். சூப்பர் ஸ்டார் பட்ட பட்டத்தையும் தாண்டி அவருக்கு வேறு ஒரு பட்டம் காத்து கொண்டு இருக்குது. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. ஒரு சீன்ஸும் ரவி மோகனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதர்வாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாரும் இந்த படத்தில் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இயக்குனர் சுதா கொங்கரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க இந்த படத்தோடைய கேப்டன் ஆஃப் த ஷிப். தொடர்ந்து ஒரு சீன்ஸ்லையும் நம்மளை எமோஷ்னல் ஆக்க வைக்கிறாங்க. படம் இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல படம். மேலும் இந்த படத்துக்கு சென்சார் கட்டில் அவங்க பண்ண விஷயங்கள் கட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்துலையும் சிவகார்த்திகேயன் ஒரு சின்ன கேமியோவில் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி கொண்டு தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இந்த வருஷம் ஜெயிலர் 2 ரிலீஸ் ஆக போகுது. அதைத் தொடர்ந்து அடுத்த வருஷம் தலைவர் 173 படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் ஜெயிலர் 2 படத்திலிருந்து இந்த பொங்கலுக்கு ஸ்பெஷல் அப்டேட் இருக்கும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.